அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வரப்போகிற டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A ப்ரிலிமினரி எக்ஸாமுக்கான தமிழ் தேர்வு 4 தான் பார்க்க போகிறோம். இந்த தமிழ் தேர்வு 4 என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 6ஆம் வகுப்பு பழைய தமிழ் இயல் 6லேருந்து இயல் 9 வரைக்கும் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இந்த 4 டெஸ்ட்டோட நம்ம என்ன முடிச்சிருவோம் அப்படின்னா, 6th நியூ தமிழும் 6th ஓல்டு தமிழும் நம்ம வந்து முடிச்சிருவோம். யாராவது பார்க்கல அப்படின்னா, அதாவது இதுக்கு முன்னால் ப்ரீவியஸ் வீடியோஸ் வந்து நம்ம வந்து கொடுத்துருக்கோம். பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க் வந்து கொடுத்துருக்கேன், தயவு செஞ்சு பார்த்துக்கோங்க. சரியா? ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, முதல் கேள்வி, சொற்பொருள் தருக. வேணி. வேணி என்றால் என்ன? வேணி அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, சடை அப்படின்னு சொல்லி அர்த்தம். இரண்டாவது கேள்வி, 2 வாக்கியம் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். வாக்கியம் 1, திருக்குற்றால குறவஞ்சியின் ஆசிரியர் திரிகூடராசப்ப கவிராயர் ஆவார். திருக்குற்றால குறவஞ்சியோட ஆசிரியர் யார் அப்படின்னா, திரிகூடராசப்ப கவிராயர் தான். அப்போ முதல் வாக்கியம் சரிதான். ரெண்டாவது வந்து பாருங்கள், இந்நூல் குறவஞ்சி என்னும் இலக்கிய வகையை சார்ந்தது. ஆமாம், திருக்குற்றால குறவஞ்சின்னு இருக்குது. அப்போ இது எதோட இலக்கிய வகை? குறவஞ்சி தான். ஸோ வாக்கியம் 1 மற்றும் 2 சரி. மரமும் பழைய குடையும் என்ற நூலின் ஆசிரியர் யார்? இது டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் கொஸ்டின் தான், முக்கியமான கொஸ்டின். இவரை பற்றி அடிக்கடி கேள்விகள் வந்து கேட்டுகிட்டே இருக்காங்க. இப்போ கூட சமீபத்தில் கூட கேள்விகள்லாம் கேட்டிருந்தாங்க. சரியா? ஸோ யார் அப்படின்னா, மரமும் பழைய குடையும் அழகிய சொக்கநாத புலவர். ஸோ அழகிய சொக்கநாத புலவர் தான் மரமும் பழைய குடையும் அப்படிங்கிற ஒரு நூலை வந்து எழுதியிருக்கிறார். சரியா? மனிதனின் இறப்பை நீக்கி காக்கும் மூலிகை எது? மனிதனோட இறப்பை நீக்கி காக்கிற மூலிகை எது? எது அப்படின்னா, காயசித்தி அப்படிங்கிற ஒரு மூலிகை. சரியா? என்ன மூலிகை? காயசித்தி. நாடாகு ஒன்றோ காடாகு ஒன்றோ அவளாகு ஒன்றோ மிசையாகு ஒன்றோ என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் என்ன? இது கூட சமீபத்தில் கேட்ட கேள்வி தான். இது நம்ம பழைய புக்கில் தான் இருக்குது. நாடாக ஒன்றோ காடாக ஒன்றோ அவளாக ஒன்றோ மிசையாக ஒன்றோ எவ்வளி நல்லவர் அப்படின்னு சொல்லி வரும். ஆடவர் அவ்வளி வாழிய நிலனே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடல் வந்து வரும். ஸோ என்ன நூல் அப்படின்னா, புறநானூறு. மிக முக்கியமான நூல். சரியா? இந்த புறநானூறு பாடலில் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா, இந்த நாடாக ஒன்றோ காடாக ஒன்றோ யார் பாடியிருப்பாங்க அப்படின்னா, ஔவையார் வந்து பாடியிருப்பாங்க. யார்? ஔவையார் வந்து பாடியிருப்பாங்க. சங்ககால புலவரான ஔவையார் வந்து பாடியிருப்பாங்க. அதாவது அதிகமான நண்பர் ஔவையார். சரியா? ஓகே, பின்வரும் கூற்றுகளை கருத்தில் கொள்க. சங்க இலக்கியம் 2000 ஆண்டுகள் பழமை உடையது. சங்க இலக்கியம். சங்க இலக்கியம் அப்படின்னா இந்த 8 தொகை 10 பாட்டு அதெல்லாம். இது கரெக்டாக அப்படின்னு கேட்டால் கரெக்டு தான். சரியா? 2000 ஆண்டு பழமை உடையது. ரெண்டாவது, தமிழர்களின் வரலாறு பண்பாடு ஆகியவற்றை அறிய உதவும் நூலாக புறநானூறு திகழ்கிறது. ஆமாம், தமிழோட வரலாறு பண்பாடு எதன் மூலமாக அறிஞ்சிக்கலாம்னா புறநானூறு மூலமாக அறிஞ்சிக்கலாம். ஸோ எது எவை சரி அப்படின்னா, 1 மற்றும் 2 சரி. சரியா? கீழ்கண்டவர்களில் தமிழக அரசின் நல்லாசிரியர் விருது பெற்றவர் யார்? தமிழக அரசோட நல்லாசிரியர் விருது இந்த 4 பேரில் யார் வந்து வாங்கியிருக்காங்க? யார் வாங்கியிருக்காங்க அப்படின்னா, தாரா பாரதி. ஸோ தாரா பாரதி தான் நல்லாசிரியர் விருது வந்து வாங்கியிருக்காங்க. அதாவது ஆசிரியராக பணியாற்றி அதுக்கப்புறம் நல்லாசிரியர் விருது வந்து வாங்கியிருக்காங்க. ஓகேவா? தாரா பாரதி பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு கேட்டால், புதிய விடியல்கள், இது எங்கள் கிழக்கு, தாரா பாரதி கவிதைகள், இதெல்லாம் இவரோட நூல்களில் ஒரு சில விஷயங்கள். ஓகேவா? அதே மாதிரி இந்த தாரா பாரதி எழுச்சிமிக்க கவிதைகள் எழுதல வல்லவர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பழைய புத்தகத்தில் என்ன பாடல் கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, திண்ணையை எடுத்து திருவாக்கு அப்படிங்கிற தலைப்பில் ஒரு பாடல் வந்து கொடுத்துருப்பாங்க. ரொம்ப சூப்பரான ஒரு மோட்டிவேட் பண்ணுற ஒரு பாடல். உட்கார் நண்பால் நடந்தானா நீ ஒதுங்கி வாழ்வது சரிதானா, சுட்டு விரல் நீ சுருங்குவதா உன் சுயபலம் உனக்குள் ஒடுங்குவதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடல் வந்து இருக்கும். பழைய புக்கில் அந்த பாடல் வேணால் வாசித்து பாருங்கள். ரொம்ப அருமையான ஒரு மோட்டிவேட்டடு சாங் அப்படின்னு சொல்லலாம்.
சாதியையும் நிறத்தையும் பார்த்து மனிதனை மனிதன் தாழ்வுபடுத்துவது பெருங்கொடுமை என்று கூறியவர் யார்? யார் அப்படின்னா முத்துராமலிங்கர். ஸோ முத்துராமலிங்க தேவர் தான் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா, சாதியையும் நிறத்தையும் பார்த்து மனிதனை மனிதன் தாழ்வுபடுத்துவது பெருங்கொடுமை அப்படின்னு சொல்லியிருப்பார். சுதந்திர பயிரை தண்ணீர் விட்டோ வளர்த்தோம், கண்ணீரால் காத்தோம் என்பது யாருடைய வாக்கு? சுதந்திர பயிரை தண்ணீர் விட்டோ வளர்த்தோம், கண்ணீரால் காத்தோம். யார் அப்படின்னா பாரதியார். சொற்பொருள் தருக. படிறு. படிறு என்றால் என்ன? படிறு என்றால் வஞ்சம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். எல்லாரிடமும் இன்பம் தரும் இனிய சொற்களை பேசுபவரிடம் எது அணுகாது என திருவள்ளுவர் கூறுகிறார். ஸோ திருக்குறளில் எல்லார்ட்டையும் நல்லா இனிமையான சொற்களை பேசிட்டு எது அணுகாது அப்படின்னா எது அணுகாதுன்னா வறுமை அணுகாது. அதாவது துன்புருவும் துவ்வாமை இல்லாகும் யார் மாட்டும் இன்புருவும் இன்சொலவர்க்கு அப்படின்னு சொல்லி இந்த பாடல் திருக்குறள் வரும். அதாவது எல்லார்ட்டையும் இன்பம் தரும் இனிய சொற்களை பேசுவர்கிட்ட துன்பம் தர்ற வறுமை அணுகாது அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? வறுமை அப்படிங்கிறது இங்கே சரியான விடை. ஒருவருக்கு உண்மையான அணிகலன் என திருவள்ளுவர் குறிப்பிடுவது யாது? உண்மையான அணிகலன் இது ஆல்ரெடி டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட கேள்வி தான். இன்சொல் பணிவு. ஏ மற்றும் பி அப்படிங்கிறது தான் இங்கே சரியான விடை. சரியா? இன்சொல்லும் பணிவும். அதாவது பணிவுடையன் இன்சுலன் ஆதல் ஒருவருக்கு அணியெல்லாம் மற்ற பிற அப்படிங்கிற ஒரு திருக்குறள். ஸோ என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, பணிவு இருக்கிறவனா இருக்கணும், இன்சொல் பேசுவனா இருக்கணும். இப்படி இருந்தால் தான் அவனோட உண்மையான அணிகலன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரியா? உடல் வாடினாலும் பசி மீறினாலும் வழி மாறிடாமலே வாழ்ந்திடுவோம் என பாடியவர் யார்? ரொம்ப அருமையான வரிகள். உடல் வாடினாலும் பசி மீறினாலும் வழி மாறிடாமலே வாழ்ந்திடுவோம் சொன்னவர் யார் அப்படின்னா கல்யாண சுந்தரம். அடுத்து சரியான இணைகளை தேர்ந்தெடுக்க பாருங்க. முப்புறம் எரிந்தவன். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, முப்புறம் எரிந்தவனுக்கு திரிபுராந்தகன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ திரிபுராந்தகன் அப்படிங்கிறது கரெக்டா அப்படின்னு கேட்டால் முப்புறம் திரி கரெக்டு தான். சரியா? ஸோ முதல் கூற்று பார்த்திங்கன்னா சரிதான். அடுத்து யானை உரி போர்த்தவர். யானை உரி போர்த்தவர் அப்படின்னா இங்கே என்ன வரும் அப்படின்னா இந்த கஜ சம்ஹார மூர்த்தி அப்படிங்கிறது தான் வரும், யானை உரி போர்த்தவர். சரியா? ஸோ ஆனால் இங்கே மாற்றி கொடுத்துருக்காங்கப்பா. சரியா? யானை உரி போர்த்தவர் கஜ சம்ஹார மூர்த்தி, அண்ணாமலையார் லிங்கோத்பவரும் வரும். சரியா? ஸோ ஒன்றாவது கூற்று மட்டும்தான் சரி, ரெண்டாவது 3 தவறு. ஓகேவா? தமிழர் வளர்த்த அழகு கலைகள் எனும் நூலை இயற்றியவர் யார்? தமிழர் வளர்த்த அழகு கலைகள். மயிலை சீனி வேங்கடசாமி. உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம், வீணில் உண்டு கழித்திருப்போரை நிந்தனை செய்வோம் என்று பாடியவர் யார்? பாடியவர் யார் அப்படின்னா பாரதியார். தமிழ் விருந்து நூலின் ஆசிரியர் யார்? தமிழ் விருந்து ராப்பி சேதுப்பிள்ளை. எண்ணித் துணிக கருமம் என்பது யாருடைய வாக்கு? எண்ணித் துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவோம் என்பது இழுக்கு அப்படின்னு சொல்லியிருப்பார். யார் சொல்லியிருப்பா? திருவள்ளுவர் சொல்லியிருப்பார். சரியா? ஒரு செயலை என்ன பண்ணணும் அப்படின்னா நல்லா யோசித்து பார்த்து செஞ்சிடணும். செஞ்சதுக்கப்புறம் யோசிக்கக்கூடாது, ஏன்டா செஞ்சோம் அப்படின்னு யோசிக்கக்கூடாது. சரியா? அதைத்தான் திருவள்ளுவர் சொல்லியிருப்பார். மக்கள் கவிஞர் என அழைக்கப்படுபவர் யார்? முக்கியமான கேள்வி. மக்கள் கவிஞர் ரொம்ப லட்டு கொஸ்டின். கல்யாண சுந்தரம். பதுமத்தான் என்பது யாரை குறிக்கிறது? பதுமத்தான் அப்படின்னு யாரை சொல்கிறாங்க? பதுமம் அப்படின்னாலே தாமரை அப்படின்னு குறிக்கும். ஸோ தாமரையில் இருக்கிற யார்? பதுமத்தான் யார்? யார் அப்படின்னா பதுமத்தான் அப்படிங்கிறது பிரம்மன், தாமரையில் உள்ள பிரம்மன். குணக்கடலே அருட்கடலே என்று ராமச்சந்திர கவிராயர் யாரை அழைக்கிறார்? குணக்கடலே அருட்கடலே முருகன். பகுத்தறிவு கவிராயர் என்று தமிழக மக்களால் அழைக்கப்படுபவர் யார்? பகுத்தறிவு கவிராயர் உடுமலை நாராயண கவி. அடுத்து வாக்கியம் 1. நாடு என்பது எனும் சொல் ஆதியில் மக்கள் வாழும் நிலத்தை குறிப்பதற்கு வழங்கப்பட்டது.
இது சரியா? சரி. தமிழர் வாழ்ந்த நாடு தமிழ்நாடு. சரி. ஸோ வாக்கியம் 1, 2 சரி. நம்மாழ்வார் பிறந்த இடமான குருகூர் தற்போது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? பழைய கேள்வி. நம்மாழ்வார் பிறந்த இடமான குருகூர் தற்போது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆழ்வார் திருநகரி. திருஞான சம்பந்தர் எங்கு அமைந்துள்ள பழமை வாய்ந்த சிவாலயத்தை பாடியுள்ளார்? திருஞான சம்பந்தர் எங்கு அமைந்துள்ள பழமையான சிவாலயத்தை பாடியுள்ளார்? மயிலாப்பூர். முதல் ஆழ்வார்களால் பாடப்பட்ட ஊர் எது? திருவல்லிக்கேணி. ஊரும் பேரும் என்ற நூலின் ஆசிரியர் யார்? ஊரும் பேரும். இதெல்லாம் ரொம்ப ஈஸியான கொஸ்டின். ராபி சேதுப்பிள்ளை. புலம் எனும் சொல் எதை குறிக்கிறது? புலம். புலம் அப்படின்னா என்ன? நிலம். இடம் எத்தனை வகைப்படும்? இடம் 3 வகைப்படும். விருதுநகரின் முந்தைய பெயர் என்ன? இது ரொம்ப ஈஸியான கொஸ்டின். ஸோ 100 கொஸ்டின் வரணும் இல்லையா, அதுக்காக வந்து எடுத்துருக்குது. சரியா? இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்க மாட்டாங்க. விருதுப்பட்டி. திருவண்ணாமலை காஞ்சி திருக்காலத்தி சீகாழி சிதம்பரம் தென்னார் காசி என்ற வரிகளை இயற்றியவர் யார்? திருவண்ணாமலை காஞ்சி திருக்காலத்தி சீகாழி சிதம்பரம் தென்னாரூர் காசி இது இயற்றியவர் அப்படின்னா திரிவுடர் ஆசப்ப கவிராயர். தேனருவி திரை எழும்பி வானில் வழி ஒழுகும் செங்கதிரோன் பரிக்காலும் தேர்க்காலும் வழுகும் என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் என்ன? திருக்குற்றால குறவஞ்சி. அழகிய சொக்கநாத புலவரின் காலம் என்ன? அழகிய சொக்கநாத புலவர் முக்கியம். காலம் என்ன அப்படின்னா 19ஆம் நூற்றாண்டு. அடுத்து கூற்று. அழகிய சொக்கநாத புலவர் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள தச்சனூரில் பிறந்தவர். இது சரியா? கரெக்டு. 25க்கும் மேற்பட்ட தனிப்பாடல்கள் இயற்றுள்ளார். சரி. ஸோ 1வது கூற்றும் 2வது கூற்றும் சரி. அடுத்து பிறத்தெழுக. இரட்டுற மொழிதல். 2 கூட்டல் உர கூட்டல் மொழிதல், இதுதான் இரட்டுற மொழிதல். சொற்பொருள் தருக. பழைய கொஸ்டின் தான் இதுவும். அவள். அவள் என்றால் என்ன? அவள் என்றால் பள்ளம். அடுத்து வாக்கியம். வாக்கியம் 1. சங்ககால பெண் கவிஞர்களுள் மிகுதியான பாடல்கள் பாடியவர் ஔவையார். இது சரியா? சரிதான். சங்க பாடல் பாடிய ஔவையாரும் ஆத்திச்சூடி பாடிய ஔவையாரும் ஒருவரே கிடையாது. சங்க பாடல் பாடிய ஔவையாரும் ஆத்திச்சூடி பாடிய ஔவையாரும் வேறவங்க. ஔவையார் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட ஒரு தனிப்பேரன்னு சொல்ல மாட்டாங்க. அந்த காலத்தில் நல்லா பெரும் புலமை வாய்ந்த பெண்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு மெஜாரிட்டி ஔவையார் தான் சொல்லுவாங்க. சரியா? ஸோ 2வது கூற்று வந்து தவறு. ஸோ வாக்கியம் 1 மட்டும் சரி அப்படிங்கிறது தான் சரியான விடை. எத்தனை ஞானியார் பிறந்த தரை நீ இவர்களை விஞ்சிட என்ன தடை என்று பாடியவர் யார்? ஏற்கனவே சொன்னேன், மோட்டிவேட்டட் சாங்காக வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. யார்? தாரா பாரதி. முத்துராமலிங்கரின் அரசியல் வழிகாட்டி யார்? முத்துராமலிங்க தேவரோட அரசியல் வழிகாட்டி நேதாஜி. முத்துராமலிங்கனாரை தேசியம் காத்த செம்மல் என பாராட்டியவர் யார்? தேசியம் முக்கியமான கேள்விப்பா. முத்துராமலிங்க தேவரை தேசியம் காத்த செம்மல் அப்படின்னு சொல்லி பாராட்டியவர் யார் அப்படின்னா திருவிக்கா. முத்துராமலிங்கர் எத்தனை முறை தோல்வியையே சந்திக்காமல் தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றுள்ளார்? எத்தனை முறை அப்படின்னா 5 முறை. இந்த முத்துராமலிங்க தேவர் பாடம் புதிய புத்தகத்திலையும் இருக்குது. சரியா? நடுவண் அரசு முத்துராமலிங்கருடைய அஞ்சல் தலையை எந்த ஆண்டு வெளியிட்டு சிறப்பித்தது? 1995. முத்துராமலிங்க தேவரின் விருப்பத்திற்கு இணங்க 1939 நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் எங்கு வருகை தந்தார்? மதுரை. கடலில் எதுவாக இருத்தல் வேண்டும் என்று தாராபாரதி கூறுகிறார்? கடலில் முத்தா இருக்கணும். கல்யாண சுந்தரம் பிறந்த ஊர் எது? கல்யாண சுந்தரம்.
செங்கப்படுத்தான் காடு. அடுத்து பின்வரும் கூற்றுகளை கருத்தில் கொள்கிறார். 2 கூற்று கொடுத்துறாங்க. ஐராவதீஸ்வரர் கோவில் தாராசுரத்தில் அமைந்துள்ளது. இது சரியா? சரி. தாராசுரம் அரிசிலாற்றின் தென்கரையில் அமைந்துள்ளது. சரி. 1வது கூற்றும் 2வது கூற்றும் சரி. ஐராவதீஸ்வரர் கோவிலை கட்டியவர் யார்? யார் அப்படின்னா 2ஆம் ராசராச சோழன். அடுத்து பொறுத்துக. வீணை, வீணைக்கு என்ன ஒலி வரும்? மீட்டொலி. மத்தளம், மத்தளத்துக்கு லய ஒலி. நாகசுரம், நாகசுரத்துக்கு நல்லொலி. புல்லாங்குழல் கான ஒலி. ஸோ 4, 1, 2, 3 அப்படிங்கிறது சரியான விடை. தாராசுரம் கோவிலின் விமான தோற்றம், கூம்பிய விமான தோற்றம் மற்றும் மண்டபம் வான்வெளி ரகசியத்தை காட்டுவதாக கூறியவர் யார்? கார்ல் சேகன். அதிபத்தர் என்பவர் யார்? அதிபத்தர் 63 நாயன்மார்களில் ஒருவர். துவ்வாமை என்ற சொல்லின் பொருள் என்ன? துவ்வாமை வறுமை. அழகு கலையின் வேறு பெயர் என்ன? அழகு கலையோட வேறு பெயர் என்ன சொல்லுவாங்கன்னா கவின் கலைன்னு சொல்லுவாங்க, இன்கலைன்னு சொல்லுவாங்க, நற்கலைன்னு சொல்லுவாங்க. ஸோ மேற்கொண்ட அனைத்தும் அப்படிங்கிறது தான் சரியான விடை. அழகு கலைகள் எத்தனை வகைப்படும்? 5 வகை. உழவர் ஏறடிக்கும் சிறுகோலை அரசரது செங்கோலை நடத்தும் கோல் என்று கூறியவர் யார்? ரொம்ப முக்கியமான ஒரு வரி. கம்பர். வணக்கம் வரும் சில நேரம், குமர கண்ட வலிப்பு வரும் சில நேரம், வலியச் செய்ய கணக்கு வரும் என்று பாடியவர் யார்? ராமச்சந்திர கவிராயர். பாமர மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் சமுதாய பாடல்களை எழுதி சீர்திருத்த கருத்துக்களை பரப்பியவர். இது யாருன்னு கேட்குறாங்க. இவர் வாழ்ந்த காலம் 1899 முதல் 1981 வரை. யார் அப்படின்னா உடுமலை நாராயண கவி. முரப்பு நாடு என்பது எந்த மண்டலத்தைச் சேர்ந்த நாடுகள் ஒன்று? முரப்பு நாடு பாண்டிய மண்டலம். அகர வரிசைப்படி அமைந்த சரியான தொடரை தேர்ந்தெடுக்க. தானா வரிசை வந்து கொடுத்துட்டாங்க. கண்டிப்பாக ஃபஸ்ட்டு இது இருக்காது, தேர்டு இது இருக்காது. ஒன்று செகண்டாக இருக்கணும், இல்லைன்னா ஃபோர்த்தாக இருக்கணும். ஸோ செகண்டு தான் கரெக்டு. தாய்ப்பால் தூண் தெரு தோழன் அப்படிங்கிறது. பாக்கம் என்னும் பெயருடைய சிற்றூர்கள் எதன் அருகில் உள்ளன? பாக்கம் கடலுக்கு பக்கத்தில் இருக்கிற சிற்றூர்களை தான் பாக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. துன்பத்தையும் நகைச்சுவையோடு சொல்வதில் வல்லவர் யார்? முக்கியமான கேள்வி. துன்பத்தையும் நகைச்சுவையோடு சொல்வதில் வல்லவர் ராமச்சந்திர கவிராயர். அகர முதலி வரிசையில் அமைந்த சரியான வரிசை என்ன அப்படின்னா ஆனா வரிசை தான் கொடுத்துருக்காங்க. இதில் எது கரெக்டு அப்படின்னா அக்கால், அங்காடி, அச்சம், அண்டம். ஸோ இந்த மாதிரி எல்லாமே முதல் எழுத்து சேமாக வருது அப்படின்னா அடுத்த எழுத்து வந்து பார்க்கணும். அடுத்த எழுத்தில் எது கரெக்டாக ஃபஸ்ட்டில் வந்து வருது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். சரியா? அடுத்து பொறுத்துக. வருந்த காண்பது. வருந்த காண்பது என்ன? வருந்த காண்பது சூழ் உலை சங்கு. வாடக் காண்பது மின்னார் மருங்கு. புலம்பக் காண்பது கிண்கிணி கொத்து. போடக் காண்பது பூமியில் வித்து. ஸோ 2, 1, 4, 3 அப்படிங்கிறது சரியான விடை. இது வந்து ஒரு பாடல். சரியா? அடுத்து எவை சரி? ஒரு சொல்லோ தொடரோ இருபொருள் தருமாறு பாடுவது சிலேடை. இது கரெக்டா? சரி. சிலேடை பிரிது மொழிதல் எனவும் அழைக்கப்படுகிறது. பிரிது மொழிதல்லாம் சொல்ல மாட்டாங்க, சிலேடைக்கு இன்னும் சொல்ல மாட்டாங்க. ஸோ 1 மட்டும் அப்படிங்கிறது தான் சரி. வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சும், மந்தி சிந்து கனிகளுக்கு வான்கவிகள் கெஞ்சும் என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் என்ன? பழைய கொஸ்டின் தான். திருக்குற்றால குறவஞ்சி. தற்போது பயன்பாட்டில் இல்லாத சுட்டெழுத்து என்ன? சுட்டெழுத்து என்னென்ன இருக்குது? ஆ, இ, உ. ஆ, இ தற்போது வழக்கத்தில் இருக்குது. ஊ மட்டும் தான் தற்போது வழக்கத்தில் இல்லை. ஸோ ஊ அப்படிங்கிறது தான் கரெக்டான விடை.
பரங்குன்றுளான் எனும் சொல் எங்குள்ள முருகனை குறிக்கிறது? திருப்பரங்குன்றம். எவ்வழி நல்லவர் ஆடவர் அவ்வழி நல்லை வாழியனே என்று பாடியவர் யார்? ஏற்கனவே இந்த பாடல் வந்து பார்த்தோம். நாடாக ஒன்றோ காடாக ஒன்றோ அவளாக ஒன்றோ மிசையாக ஒன்றோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடல் தான். ஔவையார். புதிய விடியல்கள் என்ற நூலின் ஆசிரியர் யார்? புதிய விடியல்கள் யார் அப்படின்னா தாராபாரதி. இது எங்கள் கிழக்கு, புதிய விடியல்கள், விரலொளி வெளிச்சங்கள், இதெல்லாம் வந்து எழுதுனது இவர் தான். முத்துராமலிங்கனாரின் ஆசிரியர் யார்? ஆசிரியர் யாருன்னு கேட்குறாங்க. குறைவர வாசித்தான். முத்துராமலிங்கனாரின் சிறப்பு பெயர் என்ன? பிரணவகேசரி, சன்மார்க்க சண்டமாருதம், வேதாந்த பாஸ்கர், இவை அனைத்தும் அப்படிங்கிறது தான் சரியான விடை. நிறையா பேர் வந்து இருக்கும். சரியா? பாஞ்சாலி சபதத்தில் பாம்பு கொடியவன் என்று அழைக்கப்படுபவன் யார்? பாம்பு கொடியவன் அழைக்கப்படுபவன் யார் அப்படின்னா துரியோதனன். நும்மனை சிலம்பு கலியி அயரினும் எம்மனை வதுவை நல்மணம் கலிக, இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் என்ன? ஐங்குறுநூறு. பாவகையால் பெயர் பெற்ற சங்க இலக்கிய 8 தொகை நூல்கள் என்ன? பரிபாடல். பரிபாடலுக்கு பரிபாட்டுப்பா, கலித்தொகைக்கு கலிப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அகன் அமர் காதல் அய நின்னொடும் எழுவர் ஆனோம் என்று ராமன் யாரை குறிப்பிடுகிறான்? யார் அப்படின்னா வீடனை குறிப்பிடுவார். சரியா? குகன் வந்து பார்த்திங்க அப்படின்னா 5வது ஆள். குகன் 5வது ஆள். 6வது வந்து பார்த்திங்க அப்படின்னா சுக்ரீவன். 7வது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வீடன். திருவிளையாடல் புராணத்தில் உள்ள திருவிளையாடல்களின் எண்ணிக்கை எவ்வளவு? 64. வேர்ச்சொல் கண்டறிய. ஞாலம். ஞாலம் அப்படிங்கிறதுக்கு என்ன வேர்ச்சொல்? ஞால். ஆதிரையான் என்பது எவ்வகை பெயர் சொல்? ஆதிரை இது வந்து ஒரு காலம். ஸோ காலப்பெயர். ஒளி வேறுபாடு. தாள் தாள். இந்த தாள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தாளாட்டு, இந்த தாள் பாதம். ஸோ ஆப்ஷன் ஏ அப்படிங்கிறது சரியான விடை. ஆண்டிப்பண்டாரம் உனை வேண்டிக் கொண்டேனே எனும் நாட்டுப்பாடலை ஒட்டி தீண்டாதோர் விண்ணப்பம் பாடியவர் யார்? கவிமணி தேசிக விநாயனார். வேங்கடத்தில் குலசேகர ஆழ்வார் என்னவாக இருக்க விரும்பினார்? படி. உலக சரித்திரம் என்ற புகழ்பெற்ற நூலின் ஆசிரியர் யார்? ஜவஹர்லால் நேரு. அடிநிமிர் வில்லா செய்யுட் தொகுதி அறம்பொருள் இன்பம் அடுக்கி அவ்வகை திறம்பட வருவது என்ன? கீழ்கணக்கு நூல்கள். கனிமேதாவியார் எந்த சமயத்தைச் சார்ந்தவர்? சமண சமயத்தைச் சார்ந்தவர். தமிழ் 3000 என அழைக்கப்படும் நூல் எது? திருமந்திரம். தம் மீது எச்சமிட்ட கொக்கை விழித்து பார்த்து எரித்தவர் யார்? கொங்கணர். குடும்பம் எனும் சொல் முதலில் இடம்பெற்ற நூல் என்ன? திருக்குறள். தாளாற்றி தந்த பொருளென்று வள்ளுவர் உரைப்பது? தன் முயற்சியால் ஈட்டிய பொருள். பொருத்தமற்ற இணை. இங்கே இருப்பது சில காலம், இதற்குள் ஏனோ அகம்பாவம், இதனால் உண்ட ஒரு லாபம், எண்ணிப்பார் தெளிவாகும். இப்பாடலில் இடம்பெற்றுள்ள நயங்களின்படி பொருந்தாத எதுகை மோனை இயைபு எது என கண்டறிந்து எழுதுக. ஸோ இலக்கணம் வந்து கேட்டிருக்காங்க பாருங்கள். இங்கே இருப்பது இது வந்து சீர்மோனை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ சீர்மோனையா அப்படின்னு கேட்டால் ஆமாம், இது வந்து சீர்மோனை தான். ஏன்னா அங்கே மேலே வந்து பாருங்கள், இங்கே இருப்பது அடுத்தடுத்த சீரில் வந்து வரும். ஸோ இது வந்து சீர்மோனை தான். அப்போ கூற்று வந்து பார்த்திங்க அப்படின்னா சரிதான். இங்கே என்ன கேட்குறாங்க? பொருந்தாதான் கேட்குறாங்க. அப்போ தவறானதான் கேட்குறாங்க. சரியா? ஸோ கூற்று சரி. அடுத்து ரெண்டாவது பாருங்கள். இதற்குள் எதனால் அடி எதுகை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா?
எதுகைனா என்ன? எதுகை பொறுத்த வரைக்கும் ரெண்டாவது எழுத்து ஒன்று போல் வரணும். ஸோ இங்கே இதற்குள் தா தா, ஸோ ரெண்டாவது எழுத்து ஒன்று போல் வருது. அப்போ இங்கே வந்து பாருங்கள், இதையும் பார்த்துருங்க, இது ஒரு அடி இது ஒரு அடி, அப்போ கரெக்டாக தான் இருக்குது. அப்போ ரெண்டாவது கூற்று வந்து பார்த்திங்க அப்படின்னா கரெக்டு தான். அடுத்து பாவம் லாபம் இயல்பு கரெக்டு, ஒரே மாதிரி வந்து வருது பாவம் லாபம். ஸோ இதுவும் கரெக்ட் தான், இயல்புல இயல்பு. அடுத்து இருப்பது இதனால் இணை மோனை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பாருங்கள், இருப்பது இதனால், இருப்பது அப்படிங்கிறது எங்கேயோ இருக்குது, இதிலேயே பாருங்கள், இருப்பது அப்படிங்கிறது எங்கேயோ இருக்குது, இதனால் அப்படிங்கிறது எங்கேயோ இருக்குது. ஸோ இணை மோனை அப்படிங்கிறது வராது, இதுதான் பொருந்தாத ஒன்று. ஆப்ஷன் டி அப்படிங்கிறது தான் சரியான விடை. வசன நடை கை வந்த வள்ளலார் என்று ஆறுமுக நாவலரை பாராட்டியவர் யார்? பரிதிமார் கலைஞர். தமிழ் மொழி தோற்றமும் வளர்ச்சியும் என்ற ஆங்கில கட்டுரை எழுதியவர் யார்? லக்குவனார். காட்சிக்கு புலியாகி கொடுமை மாளா கவிதைகளை பாய்ச்சுபவன் கவிஞன் ஆவான் என்று கூறியவர் யார்? முடியரசன். கொடுக்கப்பட்டுள்ள பெயர்களுள் கரிசலாங்கண்ணியின் பெயர் அல்லாத ஒன்றை கண்டறிக. இது அடிக்கடி கேட்பாங்க. ஸோ எது அப்படின்னா ஞானப்பச்சிலை அப்படிங்கிறது. தீம்பிலி எந்திரம் பந்தல் வருத்த என்று கரும்பை புளியும் எந்திரம் பற்றி கூறும் நூல் என்ன? கருமை இல்லை, கரும்பு. 10 தமிழ் மாணவன் என்று தம்மை அறிவித்து கொண்டவர் யார்? ஜி போப். வா எனும் வேர் சொல்லின் வினையச்சம் தேர்ந்தெடுக்க. வந்து. கலிங்கத்து பரணியின் பாட்டுடை தலைவன் யார்? முதல் குலோத்துங்க சோழன். திரியடுகம் எனும் நூலின் வெண்பாக்களின் எண்ணிக்கை எவ்வளவு? 100. அணிகலன் இலக்கணத்தை கூறும் நூல்களில் முதன்மையானது என்ன? இது முக்கியமான ஒன்று. அணிகலன் இல்லை, அணிகளோட இலக்கணத்தை கூறுற நூல்களில் முதன்மையானது தண்டி அலங்காரம். ஊரோடு தோற்றமும் உரித்தன மொழிப என்று தொல்காப்பிய நூற்பாவிற்கு ஏற்றதொரு இலக்கிய வடிவம் என்ன? உலா. முதிரையும் சாமையும் வரகும் மொய்மணி குதிரை வாளியும் களம் குவித்து கொன்று என இவ்வரிகள் குறிக்கும் நிலம் என்ன? இது முல்லை, காடும் காடு சார்ந்த இடம். ஸோ நம்ம இதில் ஒரு 100 கேள்விகள் வந்து நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஸோ 100 கேள்விகளும் முக்கியமான கேள்விகள் தான். நீங்கள் ஸ்கூல் புக் படிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? அதே மாதிரி இந்த பிடிஎஃப்ஸ் எல்லாமே வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்ம வாட்ஸ்அப் நம்பர் வந்து கொடுத்துருக்கோம். அதை நீங்கள் வந்து கான்டெக்ட் பண்ணுங்கள், பே பண்ணி நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க. சரியா? 6th to 12th வரைக்கும் பிடிஎஃப்ஸ், அதாவது கொஸ்டின் பிடிஎஃப் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா சிலபஸ் எக்ஸாமும் ஸ்கூல் கொஸ்டின் பிடிஎஃப் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துரும். நன்றி.